வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎல்சி ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஸ்மால் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டிஎல்சி ரெக்கார்டுன்றது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டூல். ஸோ இதோட லொக்கேஷன் இதுதான் அதோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன். ஸோ டிஎல்சி ரெக்கார்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்படி நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு க்ளோன் பண்ணிக்கணும். க்ளோன் பண்ணுறதுக்கு இந்த க்ளோன் பட்டனை கிளிக் பண்ணி இந்த க்ளோன் யூஆர்எல் HTTPS யூஆர்எல் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களோட லொக்கேஷன் போங்க. அங்கே உங்களுக்கு கிட் அப்படின்ற ஒரு கமாண்டு தேவைப்படுது. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. பட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். கிட் க்ளோன் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது க்ளோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அது க்ளோன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த டூல் பேசிக்காக இது ஜஸ்ட் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட், 2 ஷெல் ஸ்கிரிப்ட். ஒன்று இந்த டிஎல்சி ரெக்கார்டு அப்படின்ற ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட். இது பேசிக்காக ஒரு ஜிஸ்ட்ரீமர் பேஸ் பண்ணி ஜிஸ்ட்ரீமரை பேஸ் பண்ணி கிடையாது, ஜிஸ்ட்ரீமரை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுற ஒரு ரெக்கார்டிங் டூல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஸ்ட்ரீமர் லான்ச் அப்படின்ற இதுதான் மெயினாக ஒர்க் பண்ணுறது. இது ரெண்டாவது ஜிஎஸ் லான்ச் அப்படின்றது ரெக்கார்ட் பண்ண வீடியோஸை ஒன்றா கம்பைன் பண்ணி எடிட்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நிறைய 2-3 வீடியோஸை ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுரும் லாஸ்ட்டாக. ஸோ இதை பற்றி இன்னொரு டைம் விளக்குறேன். பட் ஜஸ்ட் 2 ஷெல் ஸ்கிரிப்ட் இந்த டூல். இப்போ எப்படி க்ளோன் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, க்ளோன் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு எப்படி இந்த கமாண்டோட ரீட்மி பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் சின்ன ஒரு லைன் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் இந்த கமாண்டுங்களை எப்படி நம்ம ஷார்ட்கட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் மின்ட்டு கீபோர்டு அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்கும். அதில் கஸ்டம் ஷார்ட்கட்ஸ் போயிட்டு ஆட் கஸ்டம் ஷார்ட்கட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த டெர்மினல் மறுபடியும் போயிட்டு எந்த லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்றது நமக்கு தேவை. இப்போ இந்த டிஎல்சி ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு இந்த இதுவும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே வருவோம். இங்கே ஃபஸ்ட்டு கமாண்ட் ஸ்டார்ட் கமாண்ட். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்குறேன். டிஎல்சி ரெக்கார்ட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் நேம். அந்த ஷார்ட்கட் நேமில் இந்த ஒரு பர்டிகுலர் பாத்தில் டிஎல்சி ரெக்கார்ட் சிடிஎல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு கொடு அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நான் இந்த இதுவை காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியதுனால நான் நிறைய போட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்து பாஸ்க்கு ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்தது ரெஸ்யூமுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. அப்புறம் இப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீன் மோடு, அதாவது டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணணும்னா இது மாதிரி ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீன் கேப்சருக்கு. அடுத்தது கேமரா மட்டும் கேப்சர் பண்ணோம்னா இந்த கேமரா அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது ஸ்க்ரீன் கேமரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்க்ரீன் கேமரா அப்படின்னா
ஸ்க்ரீன் வந்து ப்ரைமரியாக இருக்கும், கேமரா வந்து ஓவர்லேவாக வரும். ஸ்க்ரீன் கேமரா. அடுத்து வந்து கேமரா ஸ்க்ரீன். கேமரா ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா கேமரா வந்து ப்ரைமரி, ஸ்க்ரீன் வந்து ஓவர்லே இப்படி வரும். லாஸ்ட்டாக வந்து ஸ்டாப். இப்போ வந்து ஸ்டாப் கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இத்தனை ஷார்ட்கட்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ்க்கும் நான் இந்த கீ பைண்டிங் கொடுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து Ctrl Alt 1. ஸோ இது வந்து Ctrl Alt 2, Ctrl Alt 3, Ctrl Alt 4, Ctrl Alt 5, Ctrl Alt 6, Ctrl Alt 7, Ctrl Alt 8, Ctrl Alt 9. ஸோ இப்போ நான் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒவ்வொரு ஷார்ட்கட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ். நான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா, கரண்ட்டாக வந்து ஸ்க்ரீன் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இது ஒவ்வொரு ஸ்டாப் பண்ணுறது எப்படி, இந்த ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்க்ரீன் கேப்சர் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மோடுக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட் வந்து இங்கே வச்சாச்சு. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணுறதுக்கு கீ வந்து ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்டாப், இந்த ஸ்டாப்போட வந்து Ctrl Alt 9. ஸோ இந்த Ctrl Alt 9 வந்து நான் இப்போது எக்ஸிக்யூட்